நித்யானந்தம். நித்யானந்தம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி, கர்நாடகாவில் இருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள்ங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலைக்கு மேலே இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துங்கா ரிவர் இருக்குது. இந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா பீட்டம் மடமும் இங்கேயே இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை சூழல். இங்கே நாங்கள் வர வழி ஆக்சுவலாக வந்து உடுப்பி போயிருந்தோம் நேற்றுக்கு. உடுப்பியிலேருந்து தான் வந்தோம். வர வழியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். ஒரு மலை, அதாவது உடுப்பிக்கும் இங்கே ஸ்ருங்கேரிக்கும் நடுவில் ஒரு மலை வருது. அந்த மலை ஏறி இறங்கினோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி வருது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த காடு பகுதிகள், அந்த வனம் சார்ந்து இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்துதான். கோவில் குடிகள்னு சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? இங்கே இருக்கிற எல்லா இடங்களுமே இப்போ அதுவும் சரி, நிறைய ஸ்தலங்கள் நாங்கள் விசிட் பண்ணுற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த வாழ்க்கை முறை தான். இங்கே வேற எதுவுமே கிடையாது. விவசாயம், கோவில் தான். இது சார்ந்து தான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இந்த சூழல்களை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப சிட்டிக்குள்ள இருந்து இந்த டிராஃபிக் டென்ஷனு இது அதுன்னு அந்த ஃபுல்லா இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்து இப்படி வந்து இந்த மாதிரியான ஸ்தலங்களெல்லாம் விசிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்குது. இந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்குன்றதே நமக்கு தெரியாம போயிருக்கோம். இந்த மாதிரி பரிவிராஜகம்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா. ஸோ அதுக்கு முதல்ல நான் பகவானுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ஸ்தல வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு. ஸோ அதை அக்ஷயா ஷேர் பண்ணுவா. நித்யானந்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆதிசங்கராச்சாரியார் தான் வந்து இந்த பீட்டத்தை, அதாவது இந்தியா முழுக்க அத்வைத வேதாந்தத்தை வந்து பரப்புறதுக்காக 4 சைடு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் 4 இடங்கள்லையுமே 4 டைரக்ஷன்லையுமே ஒவ்வொரு பீட்டத்தை வந்து மெயின் 4 பீட்டாஸை வந்து நிறுவனாரு. ஸோ அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து தக்ஷிணமயா அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோட பேர் சாரதா பீட்டம் அப்படின்றது. இவங்களோட மெயின் மூலவர் வந்து பாத்தீங்கன்னா சாரதாம்பாள். அதாவது சாரதாம்பாள்னா சரஸ்வதி தேவி. ஆமா, இந்த நாலேஜ்க்குரிய டெய்டி அவங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த இடங்கள்ல வந்து வித்யாசங்கரா டெம்பிள்னு சொல்லி இங்க டெம்பிளும் இருக்கு. அதாவது வித்யாசங்கரான்றவர் வந்து 12வது சன்னிதானமா இங்க வந்து இருந்திருக்காரு. அவரோட ஜீவ சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப காமிச்சிட்டு இருக்க இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல இருக்கிற இவரோட இந்த இது டெம்பிள் வித்யாசங்கரா டெம்பிள். வந்து அலோட் இல்ல, சோ அதனால வெளிய உட்கார்ந்து போட்டுட்டு இருக்கு. இது மட்டும் உள்ள இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா 12 தூண்கள் இருக்கு. 12 தூண்கள்லயுமே ஒவ்வொரு ராசிக்குரிய சின்னமும் அதுக்கு மேலேயே அந்த ராசியோட அந்த ராசிக்குரிய வழிபடுறோம் கடவுள் ஸ்தாபனம் பண்ணி அதையுமே வர்ஷிப் பண்ணிட்டு வராங்க. அந்த ராசிக்குரிய அதிபதி வந்து அந்த தூண்ல இருந்து அது ஒரு சிறப்பும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் வந்து ஏன் ஸ்ருங்கேரி, ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணாரு அப்படின்றதுக்குரிய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலா துங்கா ரிவர்ன்னு சொல்லி ரிவர் இருக்கு. துங்கா ரிவர்ல அவர் கரையோரமா போகும்போது அவர் ஒரு காட்சியை வந்து பாக்குறாரு. அதாவது ஒரு ஸ்னேக், ஒரு கோப்ரா வந்து ஒரு பிரெக்னன்ட் ஃப்ராக், தவளைக்கா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அதோட இதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு காட்சியை வந்து ஆதிசங்கரனோட பார்வையில படுது. அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ராக் ஜென்ரலா பாம்பும் ஃப்ராகும் வந்து எனிமீஸ் மாதிரி. ஸோ எங்க பார்த்தாலும் அது வந்து அதோடைய உணவு பொருளா அதை வந்து சாப்பிட்றோம். ஆனா இந்த இடத்துல அப்படி ஒரு கம்பேஷனேட்டா அதோட காமிக்காம அந்த ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி இந்த இடத்துல இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணனாலதான் இந்த இடம் ஸ்பெசிஃபிக்கா ஸ்ருங்கேரியை வந்து செலக்ட் பண்ணி இந்த சாரதா பீட்டத்தை வந்து அவர் வந்து நிறுவியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற நெக்ஸ்ட் வேற டெம்பிள்ஸும் இங்கே இருக்கு. ஆக்சுவலா அவர் இந்த காட்சியை பார்த்த உடனே சந்தனத்துல சாரதாம்பாளோட ஐடல் டெய்டி செஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் ஆதி டெய்டியா இங்க இருந்து அந்த டெய்டி ஆக்சுவலா உள்ளே இருக்காங்க. எல்லாருமே தரிசனமும் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் காலகட்டத்துல கோல்டன் சாரதாம்பாள் செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க இப்போ. ஸோ ரொம்ப இந்த டெம்பிள் பக்கத்துல இன்னொரு டெம்பிள் இருக்கு. அதுவுமே ரொம்ப பழமையான டெம்பிள். அந்த டெம்பிள்ல வந்து மூலவர் வந்து பாத்தீங்கன்னா சாரதா தேவி தான் இருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. அழகான அலங்காரத்தோட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துல இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த துங்காரிவரை கிராஸ் பண்ணி பாலம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. தாண்டி போகும்போது குரு நிவாஸ் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது இங்கேக்குரிய இப்போ இருக்கிற கரண்ட் சன்னியாசியோட பேர் வந்து
ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவரையும் நேற்று நைட்டு வந்து அவர் பூஜை சோமவார பூஜையில் வந்து இருந்தார். ஸோ அவரையும் போயிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் கொடுத்து நம்மளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா யுஎஸ்கே புக்கை வந்து ப்ரெசென்ட்டாக கொடுத்து சாமியோட அவரோடையும் ரிசீவ் blessing பண்ணிக்கிட்டாங்க. வாங்கணும், அவர்கிட்ட அவர்கிட்டயும் blessing வந்து வாங்கணும். பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அந்த தரிசனமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதை சொல்லி ஆகணும், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேளை அன்னதானம் செய்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஹாலு. ஸோ அந்த ஹாலில் வந்து நம்ம போயிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. வயதானவங்க வந்து ஓரமாக ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க பர்மனெண்ட்டாக. ஸோ அதில் உட்காந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அன்னதானங்கள் ரெகுலராக நடக்குது. இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் எந்த கோவிலில் போனாலும் அன்னதானங்கள் தங்கறதுக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த விதத்துலேயும் குறைகள் இல்லாமல் அந்த வர ஃபண்டை மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கோவில்கள் அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருந்து கண்டினியூவாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது ஒரு அம்மா நடந்து போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருக்கிட்டு ரொம்ப அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கட்டின கோவில் மாதிரி தான் இருக்கும் தவிர ஒரு 1000 years கோவில்ன்ற மாதிரி நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயற்கை சூழல் வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களுமே இந்த பரிவிராஜகத்தில் ஜாயின் பண்ணி எங்களோட சேர்ந்து இந்த மாதிரியான ஸ்தலங்களை எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த ஸ்தலங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ. நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.